எனக்கு அடுத்த வாரம் ரம்ஜான் ஆரம்பிக்குதுங்க. நோன்பு கஞ்சிங்க, சீரக சம்பா, பச்சரிசி, குருணை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க. சரிங்களா? இதை வாங்கி எல்லாத்தையும் அறுத்து வச்சுக்குங்க. ஒரு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூனு நெய் விட்டு பட்டை, கிராம்பு, வெங்காயம் இந்த எல்லா ஐட்டங்களையும் உள்ளே போட்டு ஒரு வணக்குங்க, மெதுவாக வணக்குங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அரிசியையும் பருப்பையும் கழுகி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் மற்ற வேலைகள் நம்ம செய்வோமுங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் வீடியோ தடங்கள் இல்லாமல் பார்வையாளர்களுக்கு வரும். அதனால் முதல்ல லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் வணங்கின உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது ஊற வச்சிருக்கிற அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்த்துங்க. ஒரு கொதி வந்த உடனே மூடியை போட்டு விசிலை வைங்க. ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. ஆவி அடங்கின உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா பொங்கல் மாதிரி தெரியுங்க. அதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கலக்கி கொதிக்க வச்சிங்கன்னா நோன்பு கஞ்சி ரெடிங்க. இது உடம்புக்கு நல்லதுங்க, குளிர்ச்சியும் கூடங்க. அதனால் நீங்கள் சமைச்சு பாருங்கள், குடிச்சு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட மட்டனை சேர்த்து மட்டன் நோன்பு கஞ்சி செய்யலாம். அடுத்த வாரத்தில் மட்டன் நோன்பு கஞ்சி செய்வோமுங்க. உங்களுடைய பார்வைக்கு வரும். அதையே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கமுங்க.